இந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. திமுக ஒன்றிய செயலாளர் வந்து ஒரு பொண்ண 6 மாசமா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க இப்பதான் வெளியே சொல்லியிருக்காங்க. இது எனக்கு எப்படின்னு புரியலன்னா வந்து போலீஸும் சரி, அரசும் சரி, திமுக காரங்களும் சரி நம்மள வந்து பார்க்கணும். ஸோ அவங்க நம்மள வந்து பாதுகாத்துக்கணும். அதுதான் அவங்க வேலை. அதை விட்டுட்டு பெரிய கேவலமான செயல்லாம் ஒவ்வொரு தடவை செஞ்சுன்னு இருக்கு. இப்ப நம்ம கேள்வி கேட்கும் போது என்னடா கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நம்மள உரிமையை தாண்டா கேட்கறோம் அப்படின்னா நீங்களா சின்ன பசங்க அப்படின்றாங்க. நம்ம சின்ன பசங்களா இருந்ததுனால தான் இன்னும் வெளியே உனங்க அமைதியா இருக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்குமான்னு தெரியல. பட் குறையும் நம்புறேன். உங்களால கேள்வி கேட்க முடியலன்னா கேள்வி கேட்கறவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இதே மாதிரி போயினே இருந்துச்சுன்னா வேற ஒருத்தர் இதை கேள்வி கேட்கறோம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வந்து நம்மள ஆள ஆரம்பிச்சோம், நம்ம எல்லாம் வேற எங்கேயாவது வெளியே போக வேண்டியதான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டா மட்டும்தான் நம்மளோட உரிமையை நம்ம தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தொடர்ந்து நடந்துனே தான் இருக்கும். ஸோ எல்லாம் கேள்வி கேளுங்க, இல்லை கேள்வி கேட்கணும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பனா மட்டும்தான் இது பயப்படாம இந்த விஷயம்லாம் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுமே தவிர இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம்.